அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த செவ்வாய் தோஷத்திலேயே கடுமையான செவ்வாய் தோஷம் இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. அந்த அமைப்பை நான் சொல்றேன். ஒருவரின் லான் போட்டிருக்க லக்கணம், அதுதான் ஜென்ம லக்கணம். ஜென்ம லக்கணத்துக்கு 1, 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்து அந்த வீடுகள் மிதுனம் கன்னியாக இருந்தால் கடுமையான செவ்வாய் தோஷமாக பாதிக்கும் அந்த ஜாதகரை கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் மேச லக்கணத்துக்கு லக்கணத்தில் செவ்வாய் அஸ்வினி 3 அல்லது பரணி 2 செவ்வாய் இருந்தால் கடுமையான செவ்வாய் தோஷமாகும். அதே போல் மேச லக்கணத்துக்கு 2 செவ்வாய் இருந்து ரோகிணி 3 அல்லது மிருகசீரிஷம் 2 செவ்வாய் இருந்தால் கொடிய செவ்வாய் தோஷமாக அந்த ஜாதகரை படாத பாடுபடுத்தும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல மேச லக்கணத்துக்கு 4 செவ்வாய் இருந்து பூசம் 2 செவ்வாய் இருந்தாலும் கடுமையான செவ்வாய் தோஷம் அந்த ஜாதகரை பாதிக்கும். அதே போல மேச லக்கணத்துக்கு 7 செவ்வாய் இருந்து விசாக 3 செவ்வாய் இருந்தால் கடுமையான செவ்வாய் தோஷமாக அந்த ஜாதகர் கடுமையாக பாதிக்கப்படுவார். முழுக்க முழுக்க இந்த மேச லக்கணத்துக்கு தான் செவ்வாய் பயங்கரமான மிக கொடுமையான பலனை கொடுப்பாரு, கருத்தில் கொள்ளுங்க. இப்போ மேச லக்கணத்துக்கு 8 செவ்வாய் இருந்து அனுச 2 செவ்வாய் இருந்தால் கொடிய செவ்வாய் தோஷம் அந்த ஜாதகரை பாதிக்கும். அதே போல மேச லக்கணத்துக்கு 12 செவ்வாய் இருந்து உத்திராதி 2 செவ்வாய் இருந்தால் கொடிய செவ்வாய் தோஷமாக அந்த ஜாதகரை பாதிக்கும். அதே போல மேச லக்கணத்துக்கு செவ்வாய் 1, 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் மேற்கண்ட பாதங்களில் இப்போ சொன்ன பாதங்களில் செவ்வாய் இருந்து விட்டால் செவ்வாய் தோஷம் அவங்களை கடுமையாக பாதிக்க வேண்டிய பாதிப்பை ஏற்படுத்தும், கருத்தில் கொள்ளுங்க. முழுக்க முழுக்க செவ்வாய் தோஷம் இந்த மேச லக்கணத்தை கடுமையாக பாதிக்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.